பார்க்க போகிற டாபிக் மோடல்ஸ், மோடல் ஆக்சிலரிஸ். மோடல் வேர்ப்ஸ் எப்பயுமே ஒரு மெயின் வேர்புக்கு முன்னாடி மெயின் வேர்போடு சேர்ந்து தான் வரும் இல்லையா? நம்ம அப்படி பார்த்தோம். எல்லா ஹெல்பிங் வேர்ப்ஸும் மோஸ்ட்லி அப்படி தான். இந்த ஹெல்பிங் எல்லா ஆக்சிலரி வேர்ப்ஸோடையும் பக்கத்தில் ஒரு மெயின் வேர்ப் வரும். சம்டைம்ஸ் இந்த பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் மட்டும் தனியாக கூட சம்டைம்ஸ் வரும், இந்த மெயின் வேர்ப் வராமல். பட் மோடல் வேர்ப்ஸ் மட்டும் அப்படி கிடையாது. மோடல் வேர்ப்ஸ் கூட பக்கத்தில் சேர்ந்து ஒரு மெயின் வேர்பும் சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு வேர்ப் என்ன டென்ஸில் இருக்குன்றது சொல்லும். அதாவது அது எந்த காலத்தில் நடந்தது, இப்போயா நேத்திக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் டென்ஸு. அதை பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் மூணு சொல்லும். எதுக்காக மோடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் வேர்புக்கு ஒரு தனி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதாவது அதுலேருந்து ஒரு எபிலிட்டி, உங்களால் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிலிட்டியை காட்டுற மாதிரி இருக்கலாம், இப்படி நடக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிச்சு சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அதுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி மோடல் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? மோடல் ஆக்சிலரிஸ் டோட்டலாக 13 இருக்குது. மோடல்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்சஸ் கொஞ்சம் பாருங்களேன். ஷி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இது ரெண்டு சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லினா அவள் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறா. யூஸ்வலாக அவள் இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிற. இந்த சென்டென்ஸ்க்கு ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, அவளால் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். இந்த கேன்ன்றதுக்கு மீனிங் முடியும். இந்த கேன், இங்கே இருக்கிற மஸ்ட், இங்கே இருக்கிற ஷுட், கேன், ஷால், இது எல்லாமே மோடல் வேர்ப்ஸ். இந்த மோடல் வேர்ப்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த மெயின் வேர்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தனியாக ஒரு எக்ஸ்பிரஷனோட சேர்ந்து வரும். ஷீ கேன் ஸ்பீக்குங்கும் போது பேச முடியும். பட் இங்கே பாருங்கள், ஷீ மஸ்ட் ஸ்பீக் ஒன்லி இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும்போது அவள் இங்கிலீஷில் பேசியாகணும், இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணுன்றது இங்கே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இப்போது இந்த இடத்துல கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் வேறையாக இருக்குது, இந்த இடத்துல கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் வேறு. இங்கே முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியை பற்றி சொல்கிறது, இங்கே மஸ்ட்ன்றது ஒரு கண்டிஷனை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் இந்த மோடல் வேர்ப்ஸ் செய்யும். இதுக்காக தான் நம்ம மோடல் வேர்ப்ஸ் படிக்கிறோம். இது பாருங்கள், வி ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். நாங்கள் டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணுறோம், யூஸ்வலாக ஒபே பண்ணுறோம் இல்லையா? அது வி ஷுட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணணும். ஸோ பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஷுட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஷுட்டுங்கிறது ஒரு மாடல் வேர்ப், இந்த மெயின் வேர்போட சேர்ந்து வரும். இது பாருங்கள், ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ். என்னால் இந்த பாக்ஸை லிஃப்ட்னா தூக்குறது, தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியை சொல்கிறது. ஐ ஷால் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், நான் இந்த பாக்ஸை தூக்குவேன். என்னால் தூக்க முடியுங்கிறது கேனு, தூக்குவேன் அப்படிங்கிறது வில்லிங்னஸோடு சொல்கிறது. நான் இதை தூக்குவேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த மெயின் வேர்புக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கறது தான் மோடல் வேர்ப்ஸ். சரியா? டோட்டலாக 13 மாடல் வேர்ப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட்டு கேன். கேன்ன்றதுக்கு மீனிங் என்ன? கேன்ன்றதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கேன் டு எக்ஸ்ப்ரெஸ் தி எபிலிட்டி. ஒருத்தவங்களால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லும்போது எபிலிட்டின்ற சென்ஸை நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் கேன் அப்படின்னா, பர்மிஷன் கேட்குறதுக்கு, இல்லை பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. ஒரு காரியம் செய்யலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்குறோம் பாருங்களேன், அப்போ யூஸ் பண்ணலாம். இல்லை பர்மிஷன் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். என்னால் இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி ஸ்விம் பண்ண முடியும். ஐ கேன் லிஃப்ட் திஸ் பாக்ஸ், என்னால் இந்த பாக்ஸை தூக்க முடியும். இது பாருங்கள், கேன் ஐ பாரோ யோர் பென், உங்கள் பெண்ணை நான் பாரோ பண்ணிக்கலாமா? இது இன்ஃபார்மல் வே ஆஃப் ஆஸ்கிங்னு சொல்லுவாங்க. இன்ஃபார்மல் வேனா ஒரு முறையாக இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம கேட்குறது. சரி, யூ கேன் கோ நவ். இது பர்மிஷன் கொடுக்கறது, இது பர்மிஷன் கேட்குறது, இது பர்மிஷன் கொடுக்கறது. நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு குட்டோட யூஸும் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, அதுவும் டு எக்ஸ்ப்ரெஸ் த எபிலிட்டி. பட் அதுவே பாஸ்டில் இருக்கும். அதாவது இப்போ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஐ கேன், என்னால் ஸ்விம் பண்ண முடியும், எனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே சொல்கிறது தான் இந்த ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணுற கேனு. பட் குட்டு பாஸ்ட்டை, அதாவது முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர் வென் ஐ வாஸ் 10.
என்னால் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி ஸ்விம் பண்ண முடிஞ்சது எப்போ? நான் 10 இயர்ஸ் இருக்கும்போது. அப்போது பாஸ்ட் எபிலிட்டியை சொல்லுது முன்னாடி. இப்போ முடியலன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பாஸ்ட் எபிலிட்டியை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் குட். ஜான் குட் ஸ்பீக் 5 லாங்குவேஜஸ். இங்கே மெயின் வேர்ப் ஸ்பீக். ஜானால் 5 லாங்குவேஜஸ் பேச முடிஞ்சுது when he was young. அவன் சின்னதாக இருக்கும்போது, அவன் யங்காக இருக்கும்போது. ஓகேயா? அப்போ அது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பர்மிஷனுக்காக கூட இந்த குட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் வேணும் எனக்கு, இது சரிங்களா, இது செய்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கேன் மாதிரியே தான் அதுவும். பட் இந்த பர்மிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும். குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த சால்ட். எனக்கு இந்த சால்ட்டு கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக கேட்குறது. கூட பாரோ யோர் பைசைக்கிள். உங்கள் பைசைக்கிள் நான் பாரோ பண்ணிக்கலாமா அப்படின்றதும் இதுவும் வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறது தான். பட் இதுன்னு கொஞ்சம் பொலைட்னஸை கொடுக்கும் இந்த குட் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் மாடல் வந்து மே அப்படிங்கிற மாடல் வர்ப் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, இப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பாசிபிலிட்டி. அதுக்கு யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின் டுமாரோ. இப்போ வெதரோட கண்டிஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குது? நாளைக்கு மழை பெய்யலாம், வரலாம். ஹீ மே பி அட் த லைப்ரரி. அவன் லைப்ரரியில் இருக்கலாம். பீன்றதுக்கு மீனிங் இருக்கிறதுன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த பீன்றது மெயின் வேர்பு இங்கே இடத்துல. இது ஆக்ஸிலரி வேர்பு. ஆக்ஸிலரி வேர்ப் எப்பயுமே மாடல் ஆக்ஸிலரிஸ் எப்போவுமே என்ன பண்ணும்? மெயின் வேர்போட சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட் பர்மிஷன். மே வந்து பர்மிஷன் கேட்குறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கறதுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். மே ஐ யூஸ் யோர் பென் ப்ளீஸ். உங்களோட பென்னை நான் யூஸ் பண்ணலாமா? இப்போ இது வந்து ஃபார்மல் வே ஆஃப் ஆஸ்கிங். இப்போ ஃபார்மல் நான் சொன்னேன் இல்லையா, முறையாக இங்கிலீஷில் நம்ம ஒரு விஷயம் பர்மிஷன் கேட்கும்போது நம்ம மே யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ கேன் யூஸ் பண்ணும்போது அது இன்ஃபார்மல் வே. குட் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மே யூஸ் பண்ணும்போது அது ஃபார்மல் வே ஆஃப் யூஸிங் த மாடல் வேர்ப். ரைட்? மே ஐ யூஸ் யோர் பென் ப்ளீஸ். நெக்ஸ்ட் யூ மே கோ ஹோம். நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்போ இதுவும் வந்து கிராண்ட் பண்ணுறது, பர்மிஷன் கொடுக்கறது. அண்ட் ஆல்சோ மே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இது ஒரு பிளெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன். மே காட் பிளெஸ் யூ யூஸ் பண்ணியிருக்கோமா? எஸ். மே யூ லிவ் ஹாப்பிலி. நீ நல்லா ஹாப்பியாக வாழணும். ஒரு பிளெஸ்ஸிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் வேர்ப் இது. நெக்ஸ்ட் பாருங்கள் மைட்டும் அதே மாதிரி தான், மே மாதிரியே தான் மைட்டும். ஒரு பாசிபிலிட்டி, இப்படி நடந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறது. பட் லெஸ் பாசிட்டிவ் தென் மே யூஸ் பண்ணும்போது இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே ரெயின் டுமாரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம். பட் மைட் யூஸ் பண்ணி எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். இட் மைட் ரெயின் டுமாரோனா இப்போ மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் மைட் போடும்போது. இப்போது இட் மைட் பி வெரி எக்ஸ்பென்சிவ். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு எக்ஸ்பென்சிவ். இட் மைட் பி வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், அதாவது லெஸ் பாசிட்டிவ் தென் மே வந்து 80% அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 80 இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் தானே சொல்கிறோம். பட் மைட் யூஸ் பண்ணும்போது அந்த 80% கெஸ்ஸிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 60% தான். ஏன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், ஒரு 60 அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோதான். பட் இதை விட இதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகம். ஹீ மைட் பி அட் ஹோம். அவன் வீட்டில் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷால் எப்போ யூஸ் பண்ணுவோம்? டு ஆஸ்க் பர்மிஷன். ஒருத்தவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது கேன் யூஸ் பண்ணுறோம், மே யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி ஷாலும் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷால் ஐ ஓப்பன் த டோர் ஓப்பன் பண்ணலாமா, நான் டோர் ஓப்பன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு. தென் டு எக்ஸ்ப்ரெஸ் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஷால் யூஸ் பண்ணலாம். ஃப்யூச்சர்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம். ஐ ஷால் பி 25 நெக்ஸ்ட் பர்த்டே அப்போ நான் எப்படி இருப்பேன் எனக்கு 25 ஆயிருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இது ஆயிருக்கும், இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இனிமேல் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு ஷல் அல்லது வில் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ டு எக்ஸ்ப்ரெஸ் கமாண்ட், ஒரு கட்டளை, ஒரு அதிகாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை சொல்கிறதுக்கு கூட ஷால் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஹி ஷால் நெவர் ஸ்பீக் டு மீ அகெயின். அவன் என்கிட்ட இனிமேல் பேசவே கூடாது. இது சம் சார்ட் ஆஃப் கமாண்ட்.
புரியுதுங்களா? அப்போ இந்த ஷால் யூஸ் பண்ணுவோம். ஷல்லுங்கிறது இங்கே ஹெல்பிங் வேர்ப், இங்கே ஸ்பீக்குன்றது தான் மெயின் வேர்ப். சரியா? நெக்ஸ்ட் யூ ஷல் ஹாவ் அ ஹாலிடே டுமாரோ. இது ஒரு ப்ராமிஸ். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ யூ ஷல் ஹாவ் அ ஹாலிடே டுமாரோ. நாளைக்கு உனக்கு ஒரு ஹாலிடேயை நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே வந்து ஷால் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இஸ் ஷுட். ஷுட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு அட்வைஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு டியூட்டி, இது உன்னோட கடமை, நீ இது செய்யணும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷுட் யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் ட்ரை டு லூஸ் வெயிட். இது ஒரு வகையான அட்வைஸ். நீ ரொம்ப ஹெவியாக இருக்க, உன்னோட வெயிட்டை நீ லூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இட் ஹாஸ் டு பி டன், கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லும்போது ஷுட் யூஸ் பண்ணுவோம். வி ஷுட் ஒபே த லாஸ். நம்ம கீழ்ப்படியணும். ஸோ அந்த பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஷுட்டுன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். சில்ட்ரன் ஷுட் ஒபே தியர் பேரண்ட்ஸ். சில்ட்ரன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணி தான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷுட். இதெல்லாமே வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ். இதெல்லாம் பக்கத்தில் வர்றது எல்லாமே மெயின் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், வில். வில் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு வில்லிங்னஸை சொல்லும்போது. வில்லிங்னஸ்னால் என்னால் முடியும், நான் பண்ணுறேன், நான் பண்ணுவேன், ஒரு வில் பவரோடு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடி வாலண்டியராக வரும் பார்த்தீங்களா, அதுதான் வில்லிங்னஸ். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், நம்ம அன்றைக்கி ஷல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை சொல்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஐ வில் கேரி யோர் புக்ஸ். நான் உங்கள் புக்ஸை கேரி பண்ணிட்டு வருவேன். அப்போ இது ஒரு ஆஃபர், நான் பண்ணுறேன், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி. தென் ஐ வில் கால் யூ டுமாரோ. நாளைக்கு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு மாடல் வேர்ப். இது பக்கத்தில் வர மெயின் வேர்ப்பை பாருங்கள். கேரின்றது மெயின் வேர்ப், கால்ன்றது ஒரு மெயின் வேர்ப். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்விடேஷன்ஸ்க்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். இன்விடேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆஃபர் பண்ணுறது, ஒரு வரவேற்று ஒரு ஆஃபர் பண்ணுற மாதிரி. நான் இது தரேன், சாப்பிட்றீங்களா, நீங்கள் டீ குடிக்கிறீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், வில் யூ ஹாவ் டீ. டீ குடிக்கிறீங்களா, டீ குடிப்பீங்களா, டீ கொடுத்தா குடிப்பீங்களா, அப்படி கேட்குறோம் இல்லையா. ஸோ அப்போ யூஸ் பண்ணுறது வில் யூ ஹாவ் டீ. இந்த வில் வந்து முன்னாடி வந்துடும், அதாவது இதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்துடும் இந்த ஹெல்பிங் வேர்ப். சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பை கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து ஒரு கொஷினாக மாறிடும். நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அது படிக்கும்போது சொல்கிறேன், க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிடும். கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது, அதெல்லாம். ஸோ அது மாதிரி தான் இது அந்த ஹெல்பிங் வேர்பை தூக்கி முன்னாடி போட்டோம்னா கொஷின் ஆகிடும். வில் யூ ஹாவ் டீ, ஒரு கொஷின். ஷி வில் சிட் ஃபார். இது பாருங்களேன், கேரக்டரிஸ்டிக் ஹேபிட். அதாவது ஒருத்தருக்கு அவங்க கேரக்டரே இதான், அவங்க கேரக்டரே எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் இதான் அவங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஹேபிட். அந்த ஹேபிட்டை குறித்து சொல்லும் போது கூட நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், ஷி வில் சிட் ஃபார் ஹவர்ஸ் வாட்சிங் டிவி. அவள் இப்போ எப்பயுமே அப்படி தான் மணிக்கணக்காக உட்காந்துருப்பா, எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி, மணிக்கணக்காக டிவி முன்னாடி உட்காந்துருப்பா. இப்போ நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம், மணிக்கணக்காக கையில் மொபைலில் தான் வச்சுட்ருக்கோம். ஸோ மணிக்கணக்காக மொபைலை பார்த்துட்டே இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது வில். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஹேபிட், எப்போ பார்த்தாலும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம இப்படி வில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வுட்டோட யூஸ் என்ன, பாஸ்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் வில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வுட்டும். இது வந்து கொஞ்சம் இதோட பாஸ்ட் ஃபார்மாக நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதுதான் ஷி வுட் சிட் ஃபார் ஹவர்ஸ், அதே தான் ஷி வுட் சிட் ஃபார் ஹவர்ஸ் வாட்சிங் டிவி வென் ஷி வாஸ் யங். இப்போ இது நடக்கிறது, இப்போது ஃபார் ஹவர்ஸ், இப்போ வந்து உட்காருவா எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி. பட் இதை இந்த வில்ல வுட்டா நம்ம எழுதும் போது என்ன ஆகும், இது பாஸ்ட் ஃபார்மாக மாறிடும் சொன்னேன் இல்லையா. அவள் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துருப்பா, எப்போது அவள் யங்காக இருக்கும்போது. ஸோ அப்போ நம்ம வுட் யூஸ் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ வுட் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு, ரொம்ப பொலைட் பெர்மிஷன், நம்ம பார்த்தோம்ல, பொலைட்டாக பெர்மிஷன் கேட்குறதுக்கு வேறு ஒரு வேர்ட் சொன்னேன், என்னது அது, குட் யூஸ் பண்ணுற மாதிரி. வுட் ரெண்டுமே பொலைட் பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மலாக கேட்கணுன்னா கேன் யூஸ் பண்ணலாம், பட் ஃபார்மலாக பெர்மிஷன் கேட்கணுன்னா மே யூஸ் பண்ணணும். இப்போ பொலைட் பெர்மிஷனுக்கு நம்ம எப்படி கேட்குறது, வுட் யூஸ் பண்ணோம். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டால் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்குவியா, உனக்கே அப்படி கேட்குறோம் இல்லையா, அதான் இது. வுட் யூ மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் யூ அ கொஷின். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுறோம் வுட். ஐ வுட் லைக் யூ டு ஹெல்ப் ஹர். இந்த சென்டென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல வுட்டுக்கு என்ன மீனிங்னா, அ பொலைட் ஃபார்ம் ஆஃப் வாண்ட்.
ஐ வாண்ட் யூ டு ஹெல்ப் ஹர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி பொலைட்டாக சொல்லலாம், எனக்கு நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் எனக்கு படுது மனசுக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். அதை அப்படி சொல்லாமல் இன்னும் ரெக்வெஸ்ட்டாக, இன்னும் பொலைட்டாக எப்படி சொல்லலாம், ஐ வுட் லைக் யூ டு ஹெல்ப் ஹர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாடல் வேர்ப்ஸ்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெயின் வேர்போடு சேரும்போது புதுசான எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுக்குது. வில்லிங்னஸ்ஸு, அது ஒரு அட்வைஸாக மாறுது. புரியுதுங்களா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து ஒரு 8 மாடல்ஸ் பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இன்னும் 5 இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த மாடல் வேர்ப்ஸ்லாம் வச்சு ஒவ்வொரு மாடல் வேர்பையும் வச்சு ஒவ்வொரு குட்டி குட்டி சென்டென்சஸில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். Stay tuned with my channel. Thank you.